அப்பாவுக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம்? அத ரகசியம்னு சொல்ல முடியாது, ஆனா சூர்யாக்கு தெரியக்கூடாது. அதான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயமா இருக்கும்? சூர்யாக்கு தெரியக்கூடாதா? என்ன விஷயம் அது? நாளைக்கு சூர்யாக்கு பர்த்டே. அப்படியா? நாளைக்கு அப்பாவோட பர்த்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. சரி பரவாயில்ல, நீ சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாரியம்மா சாமி கிட்ட போனதுல இருந்தே சூர்யா பர்த்டேவை கொண்டாடுறதே இல்ல. இப்பதான் மாரியம்மா இடத்துல நீங்க வந்துட்டீங்களே, அதனால நாளைக்கு சூர்யாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம். நாளைக்கு சூர்யாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஏதோ பேசிட்டு இருக்க, நேரா விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்னாலும் சொல்லு. ஆமால, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். கரெக்ட், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. நம்ம தனியா தானே இருக்கோம். சொல்லு. அது இங்க இல்லங்க. தனியா பேசணும்னா தனியா போய் பேசணும். புரியல. புரியலையா? சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ கல்யாணம் ஆன யங் கப்பிள்ஸ்லாம் தனியா போய் பேசுவாங்கல்ல, ஷாப்பிங் மால் இல்ல காஃபி ஷாப், அங்க போய் பேசுவாங்க. அந்த மாதிரி தனியா பேசணும். உனக்கு தனியா பேசணுமா இல்ல ஷாப்பிங் போணுமா? ரெண்டும் தாங்க. ஏங்க ரொம்ப क्वेश्चन கேக்குறீங்க. ப்ளீஸ்ங்க, ஒரு தடவை எனக்காக வாங்க. ஐயோ இல்லன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் 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 சூர்யா. சரி ஓகே, போலாம். சரி வாங்க வாங்க போலாம். இப்படியே வர முடியும்? ஐயோ ஆமால, சரி போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி வரேன். வேற டிசைன் இருக்கா? இருக்கு மேடம். காட்டுங்க. இது எல்லாமே நியூ மாடல்ஸ் மேடம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது நல்லா இருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னையே கேக்குற, நீயே செலக்ட் பண்ணு. ஏங்க, கொடுக்கற gift உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அதான் கேட்டேன். ப்ளீஸ் சூர்யா, இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன துர்கா, இதை நானா போட்டுக்க போறேன். gift யாருக்கு கொடுக்க போறியோ அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்ல. நீங்க தான் போட்டுக்க போறீங்க. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன? மண்டே. இன்னைக்கு உங்க பர்த்டே. இன்னைக்கு உங்க பர்த்டே சூர்யா, மறந்துட்டீங்களா? சாரி துர்கா, மாறி என்னை விட்டு போனதுல இருந்து நான் இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடுறதே விட்டுட்டேன். அதான் மாறி நான் வந்துட்டேன்ல. இல்ல, அதான் மாறி இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன்லன்னு சொன்னேன். நீங்க இப்படி பிறந்த நாள் கொண்டாடாமலே இருந்தீங்கன்னா மாறி சந்தோஷப்படுவாங்களா சொல்லுங்க. சரி, உங்க மனசுல இருக்கிற மாறி சந்தோஷப்படணும்னா மாறி உங்க கூடவே தான் இருக்காங்க, உங்களை விட்டு போகலன்னு நீங்க எப்பவுமே நினைச்சுக்கிட்டு உங்க பிறந்த நாளை கொண்டாடணும். ப்ளீஸுங்க, எனக்காக நான் கொடுத்த இந்த கிஃப்ட நீங்க ஏத்துக்கணும். இந்த 2 ரிங்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்றேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல வாங்கி கொடுக்கிற கிஃப்ட், ப்ளீஸ் எனக்காக.
ஓகேவா? சாரி. இந்த நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருக்குது சிஸ்டர். நம்ம பிளான் படியே அவன் செயின் அறுத்துட்டு ஓடிட்டான். அவனை பிடிக்க அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கா அந்த துர்கா. இப்ப நீ என்ன பண்ண போற? நான் துர்காவா மாற போறேன். நீ அழகான துர்காவா மாறிட்ட. இப்ப என்ன பண்ண போற? நான் சூர்யாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் உயிரை எடுக்க போறேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டேன். அவன் கையில மந்திர கயிறு இருக்கு, அத மறந்துடாத. அந்த கயிறை தந்திரமா கழட்டிட்டு அவன் உயிரை எடுத்துட்டு போய் என் கணவருக்கு உயிர் கொடுக்க போறேன். ஆமா, சூர்யாவை தனியா எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற? அசோக் நகர் 6வது தெரு 8ஆம் நம்பர் வீடு. 6 சுக்கிரன் 8 சனி. பிரமாதம். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குது. அதனால நீ சூர்யா மாப்பிள்ள தப்பிக்க முடியாது. சரி, நீ போ. ஆல் தி பெஸ்ட் நாக்ஸ். மாப்பிள்ள உயிரை கட்டிட்டு வா. போ. இந்த தடவை அது ஜெயிக்குமா?